ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் உரிமை குரல். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பண்ணி நான் தமிழ்நிலே போட்டிருக்கேன். யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி அப்டேட் என்ன, நான் ஏன் குரூப்பை விட்டு வெளியே வந்தேன், எனக்கு என்னென்ன உண்மைகள்லாம் தெரியும், இன்றைக்கி என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற என்னோட உண்மையான மனதுபூர்வமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நீங்கள் வச்சுக்கலாம் மக்களுக்கு. ஏன்னா என் சேனலை முழுமையாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. மாணிக்க சார் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவர் தப்பு சொல்ல மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை என் சப்ஸ்கிரைபருக்கு இருக்குது. இன்னமும் குரூப்பில் நிறையா பேர் என்னை நம்புகிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா, எனக்கு என்னென்ன உண்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச கடைசி உண்மைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோவில் சொல்கிறது முழுக்க உண்மை. இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பொய், இது இல்லை, அவர் சொல்கிறாரு அப்படின்னு நிறையா சொல்லுவாங்க. அது எனக்கும் தெரியும். சரியா, நம்புறதும் நம்பாததும் உங்கள் முடிவு. இந்த யூனிக் எக்ஸ்போர்ட் வீடியோ போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் என்னென்ன சொல்லியிருக்கோன்னு எல்லாத்தையும் ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்ல போகிறதுக்கும் எங்கிட்ட நிறையா ஆதாரங்கள் இருக்குது, ஆதாரங்கள் இல்லாமலாம் இல்லை. சரியா சார்? ஓகே, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா குரூப்லேருந்து வெளியே வந்துட்டேன். குறிப்பாக நம்ம செல்லம் சார் ஆரம்பித்த குரூப்லேருந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். எக்ஸிட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு தான் எக்ஸிட் ஆனேன். ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, ஒன்று சேர்ந்து நல்லபடியாக முயற்சி பண்ணுங்கள், ஒற்றுமையாக இருங்க, அது ஒன்று தான் உங்களை காப்பாற்றும், பணம் வாங்கி தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்தேன். சரியா சார்? ஓகே, நான் ஏன் வெளியே வந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் தான் நான் குரூப்லேயே ஆட் ஆனேன். ஏன் ஆட் ஆனேன்னு தெரிஞ்சிங்கன்னா ஏன் வெளியே வந்தேன்னு தெரியும். பெண்கள் டீமில் இருந்து உங்களுக்கு தெரியும் யார் யார் என்னைய ரொம்ப மரியாதை குறைவாக அவதூறாக பேசினாங்க வச்சாங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் எந்த ஒரு லேடிஸையும் எந்த ஒரு பெண்களை பற்றியும் நான் எந்த விதமான என் வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று போட சொல்லுங்கள், அவமரியாதையாக நான் பேசியிருக்கேன்னு சொல்லி, இல்லை என்னோடய ஃபோன் ரெக்கார்டு ஏதாவது எல்லோரும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க பேசினேன்னு சொல்லுங்கள். நான் எல்லாரையும் அம்மா, அக்கா, மேடம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இது நாள் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் யாரையும் தவறாக பேசினது கிடையாது. அப்படி யாராவது மனது புண்படுத்தும்படி அவங்களுக்கு நான் தவறாக பேசியிருந்தேன் வார்த்தையில் அப்படின்னா சாரி. சரியா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசலை. பை சான்ஸ் ஏதாவது கோவப்படுத்தியிருந்தாங்க வச்சுருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் பேசலைங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அந்த ரீசனில் முன்னாடி நின்று வேலை பார்த்த டீம் லீடர்ஸ் இருக்காங்க, நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க நிறையா சாபம்லாம் விட்டாங்க எனக்கு. வயிறு அஞ்சு சொல்கிறேன் சார், நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்காது, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, ஏன்னா எங்களுக்கு பணம் வரலாம், நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நிறையா சொன்னாங்க. அது யார் என்னது நான் சொல்ல விரும்பலை, நிறைய பேருக்கு தெரியும். எனக்கு அது தேவை கிடையாது. ஆனால் அவங்கள நான் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. அதனால் நான் சொல்ல விரும்பலை. அது எனக்கு மனதளவில் ரொம்ப வலிச்சுது செஞ்சது. ஏன்னா இவங்களுக்காக தான் நம்ம வேலை பார்த்தோம். இவங்க பணம் வாங்கி தரணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இருந்து குரூப்பில் நிறையா காசு கேட்டு நிறையா போட்டு விட்டு பண்ணது. கடைசியில் அவங்களே நீங்கள் இதுலேருந்து ஒதுங்கிக்கோங்க சார், உங்களால் தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எங்களால் தான் எனக்கு காசு வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதனால் சொன்னதால் அது எனக்கு மனசில் உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது ஒரு ரீசன். அடுத்து நான் எக்ஸிட் ஆகிறதுக்கு 1 டே பிஃபோர், ஒரு நாளைக்கு முன்னாடி நான் குமரேஷ் சார், செல்லம் சார் பேசும்போது நாங்கள் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டோம். எனக்கு சரியான கோபம் இருந்துச்சு. அந்த கோபத்தை நான் எல்லார் முன்னாடியும் தான் காட்டினேன். அது எனக்கு தெரியும், குமரேஷ் சாருக்கு தெரியும், செல்லம் சாருக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாருக்கும் தெரியும். சரியாக நாங்கள் சண்டை போட்டோம். ஏன்னா மிஸ்டர் அருண்ராஜ் தான் இந்த கம்பெனியோட சிக்னேச்சர் அத்தாரிட்டி இதில் இருக்குது. அருண்ராஜுக்கு எல்லா விஷயமும் தெரியும். 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடியே தெரியுங்கிறது குமரேஷ் சார் சொன்னதை எங்ககிட்ட சொல்லவே இல்லை, மறைச்சிட்டாரு. அது ஏன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் குமரேஷ் சார் எனக்கு 2-3 தடவை கால் பண்ணாரு. நான் யார் காலையும் நான் எடுக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் உண்மை. நான் யார்ட்டையும் பேசலை. ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துல தான் நம்ம பேச முடியும். உண்மையை மறைக்கிறாங்க. நான் ஒருத்த மட்டும் உண்மைன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஊரில் இருக்க எல்லாரும் உண்மையை மறைச்சாங்க அப்படின்னா இவங்க கூட ட்ராவல் பண்ணுறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கிட்டேன். அவ்வளோதான். யாரையும் நான் குறை சொல்லலை, நான் ஒதுங்கிட்டேன். அவங்களுக்கு ஆதரவாக நம்ம பேசணுன்னா நம்ம நல்லவன், நான் உண்மையை எடுத்துருந்து சொன்னேன்னா நான் கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஹேவியர் வச்சுருக்காங்க. அது நம்மளுக்கு பிடிக்காது. இந்த எக்ஸ்போ, அவங்களுக்கு தெரியும் எக்ஸ்ப்ரோ அப்படின்ட்டு இருக்கிற பிஸ்னஸ். அந்த எக்ஸ்ப்ரோ பிஸ்னஸில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது நல்லதா கெட்டதா, அது உண்மையான பிஸ்னஸா, அதுக்கும் நவீனுக்கும் தொடர்பு இருக்கா, அதுக்கும் அருண்ராஜுக்கும் தொடர்பு இருக்கா, அந்த பிஸ்னஸோட கண்ட்ரி ரஷ்யாவில் இருக்குது, அதோட ஒரு பார்ட் துபாயில் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரியா, இது எப்படிப்பட்ட பிஸ்னஸ் இதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா எனக்கு அது அவசியமும் கிடையாது. ஆனால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க திரும்பவும் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறதுனா, வேணாம், பணம் வராது,
யூனிக் எக்ஸ்போர்ட்லேருந்து ₹1 கிடைக்காது, மறந்துடுங்க, அதை இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கடனை வாங்கி கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இது பெரிய லெவலில் பண்ணுவோம், நம்ம பண்ணுவோம், உண்மையான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து நான் எப்போ கட்டாயப்படுத்தினேன் இதில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறது. அவங்களோட இஷ்டம், இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தன் பசியோடு இருக்கிறவங்கிட்ட அப்பா சோறு அங்கே இருக்குது, ஆனால் சாப்பிட்றதும் சாப்பிடாதது உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, நானா சாப்பிட சொன்னேன், ஏன் சொன்னீங்கன்னு தான் கேள்வி. ஆனால் அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா இந்த பிஸ்னஸில் பணம் போச்சு அப்படின்னா உங்களால் புகார் அளிக்க முடியாது. கிரிப்டோ கரன்சி நீங்களாம் பணம் போட்டு நீங்களாம் ஏமாந்ததுக்கு யார் மேலேயும் கொண்டு போய் புகார் கொடுக்க முடியாது. இதான் சட்டம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வர மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன் நம்ம போய் விழுகணும்? நல்லா தெரியும் இது குழிக்குள்ளே ஏன் நம்ம விழுகணும் தான் கேள்வி. இதுக்கு நம்ம ஒரு லேண்டு வாங்கி போடுறதோ, ஒரு தங்க காயின் வாங்கி போடுறதோ, கோல்டு பிஸ்கட் வாங்கி போடுறதோ, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி போடுறதோ, இல்லை பேங்க்கில் எஃப்டி போடுறதோ, இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைங்க. உங்கள் பணத்துக்கு குறைஞ்சபட்சம் சேஃப்டி நல்லது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்ககிட்ட, அதுவும் யார்கிட்டலாம் பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் அவங்கள போய் அப்ரோச் பண்ணுறது. இதில் இருக்குல்ல, கொஞ்சம் இதில் பாதி பணம் போடு, இதில் அப்படி பண்ணு, இங்கேருந்து வரும்ல இதில் போடு, இந்த மாதிரி சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி அவங்கள பணம் போட வச்சுருக்காங்க. இப்போ இந்த பணம் போட்ட ஒரு டீம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட ஒரு 30-35 பேர் ஆயிட்டாங்க இப்போதைக்கு. இன்னமும் கூட தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு நெட்வொர்க் விரித்து வைக்கிறாங்க வலைய. சரியா, ஒருத்தர் 2 3 4 5 ஐயோ இவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா, ஐயோ அவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கியிருக்காங்க. அந்த குரூப் மூலமாகவே எல்லாத்தையும் பிடிக்கிறது. இப்போ இந்த டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க மக்களோட மனசை மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க? பணம் அதில் வராது, அதை விட்டுருங்க, அது வரப்போ வரட்டும், இதில் பண்ணுங்க, இது ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி இப்படியே மாற்றுறாங்க. அது எக்ஸ்ட்ரோவாக இருக்கட்டும், ரொபாட்டிக்ஸாக இருக்கட்டும், கைராவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய இருக்குது. எனக்கு தெரியாமல எல்லாமே தெரியும் எனக்கு. இதை பண்ணுறவங்க முன்னாடி நின்று வேலை பார்த்த எல்லாருமே. சரியா சார்? எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதனால் இதுக்குள்ளே உங்களை இழுக்க பார்க்குறாங்க. நம்பாதீங்க. உங்கள் பணம் ஏமாறுறதும் ஏமாறாமல் இருப்பதும் உங்களின் முடிவு. நான் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன், போட வேணான்னு சொல்ல மாட்டேன். நமக்கு தேவையில்லாதது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சரியா? திரும்பவும் போய் விழுந்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு யூனிக் எக்ஸ்போர்ட் மாதிரி இது ஒரு ஸ்கேமாக நிற்கும். இல்லை பணம் இழந்ததுக்கப்புறம் ஐயோ பண்ணுவேன், ஐயோ என்ன ஆச்சுன்னா அங்கே எங்கேயும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. சரியா? ஆல்ரெடி சொரிஞ்சு ரத்தம் வருது, இன்னமும் அதில் நல்லா உப்பு மிளகா பொடி போட்டு சொரிய தான் பார்க்குறாங்களே தவிர மீள இருக்க பார்க்குறதே இல்லை. சரியா? உங்களோட இஷ்டம், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டில் ரிலீஃப் ஆனால் போதும், ஏதோ ஒரு விலையில் வந்தால் போதும், 1 லட்சமோ 2 லட்சமோ 50,000மோ 30,000மோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் லீடர்ஸ் கிட்ட நிறைய 10,000 5,000 இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 20,000 இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி என்னோட தனிப்பட்ட ஒரு நன்மதிப்பை பயன்படுத்தி அவங்களுக்கு நான் உதவி பண்ணியிருக்கேன். உதவி பண்ணாமலாம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை அவங்க பெருசாக்குவாங்க. ஏன்னா நான் ₹1 இது வரைக்கும் சிங்கிள் ருப்பீஸ் நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். எவனாவது என் அக்கௌண்ட்டுக்கு ₹1 போட்டாங்கன்னா சொல்லுங்கள், இல்லை நான் என்னைக்காவது காசு நீட்டி பணம் வாங்கியிருந்தா சொல்லுங்கள். சரியா? நான் எங்கே வர சொல்கிறேன்னா அங்கே வரேன். சரியா? எவனாவது இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் எந்த ஒரு ஆம்பளை சிங்கமாவது ₹1 எனக்கு கொடுத்தான்னு சொல்லுங்கள். சரியா? ஓகே, நான் என்னால் முடிஞ்சது பாதிக்கப்பட்ட இன்னும் 4 பேருக்கு நான் காசு வாங்கி கொடுத்தேன். அது உண்மை தான். ஹெல்ப்புன்னு கேட்டாங்க. சரியா? லீடர்ஸ் கிட்ட பேசி வச்சு அன்பாக பேசணும்னா, பண்பாக பேசணும்னா, மிரட்டி பேசணும், ஏதோ ஒன்று பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து காசை வாங்கி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தான் கொடுத்தேன். அது டேரெக்டாக டீலிங் ஆனது. என் மூலமாக எதுவும் வரல. நான் யார்கிட்ட இருந்து 2,500 5,000 எதுவுமே வாங்கலை. அவங்க எல்லாருக்குமே தெரியும். யார் வாங்கினாங்களோ நீங்கள் அங்கே போய் கேட்டுக்கோங்க. எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்து இனிமேல் எப்படி நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, இவ்வளோ நாள் அருண்ராஜ் அவங்கள பற்றி வெளிவராத நிறைய உண்மைகள், நிறைய விஷயங்கள், என்ஐஏ விசாரணையிலிருந்து ட்ரக்கு, ஆர்ம்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது. தோண்ட என்ன வரதான் செய்யும். ஏன்னா நான் முதல்ல இருந்து சொன்னது தான், உண்மையை யாரும் மூடி மறைக்க முடியவே முடியாது. உண்மையை மூடி மறைக்க முடியவே முடியாது, யாராக இருந்தாலும். சரியா?
உண்மை என்னைக்குனாலும் வெளியே வந்தாகும். வெளியே வர்றதுக்கான டைமிங் வேணால் லேட் ஆகலாம், சரியா? ஒரு சில உண்மைகள் உடனே வரும், ஒரு சில உண்மைகள் லேட்டாக வரும். ஆனால் உண்மையை யாராலையும் மூடி மறைக்க முடியாது, அது பொழந்துக்கிட்டு வரத்தான் செய்யும். அப்படிதான் அருண்ராஜோடது வெளியே வந்திருக்கு. இன்னைக்கு பெரிய பிம்பம், பெரிய கடவுள், கோவில் அப்படின்னு நினைச்சதெல்லாம் தூள் தூளாக நொறுங்கி போச்சு. இனிமேல் அவர் வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். வெளியே வந்தாலும் மக்கள் விட மாட்டாங்க. ஏன்னா மக்களை ஏமாத்திருக்காரு, பாண்டில் அவர் பேர் இருக்கு. அதனால முறையா நீங்க போய் அந்த எந்த கேஸில் உள்ளே போயிருக்காரோ அதே கேஸில் எங்களையும் ஏமாத்திட்டாருன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அங்கே போய் போராட்டம் பண்ணுங்க, அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. திரும்ப அவர் வெளியே வந்துடக்கூடாது. இப்போதைக்கு ஒரு எஃப்ஐஆரில் தான் இருக்காரு. திரும்ப என்னென்ன உங்களால் சட்ட ரீதியாக காவல்துறைக்கு உட்பட்டு காவல்துறை அனுமதி பெற்று, ஏன்னா ஆல்ரெடி அந்த நியூஸ் வரும்போதே சொன்னாங்க இவர் யார் யாரெல்லாம் ஏமாத்திருக்காரோ வந்து புகார் கொடுங்க அப்படின்னு. ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் தங்களின் சுய லாபத்திற்காக அவரோட லீகல் டீம் என்ன சொல்லுதோ அதுபடி உங்களை திசை திருப்புறாங்க. இது உண்மை, யோசித்துக்கோங்க. ஏன்னா பிரச்சனை இப்போ எந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே திசை திருப்புறாங்க. இந்த பக்கம் வாங்க அப்படின்னு, சரியா? அங்கே என்ன ஆச்சுன்னு போய் கேளுங்கயா அப்படின்னு கேட்டால் அது கேட்க மாட்டேன்றாங்க. நேற்று வரைக்கும் பணம் அங்கே தான் இருந்துச்சுன்னா தெரியாது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் கணக்கு வருது, கேஷில் கொடுத்தது கணக்கே வரல. அப்போ கேஷில் கொடுத்ததெல்லாம் முகாம் போச்சுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னமும் நம்புகிறாங்க கடவுள், அவர் இவர். ஏமாத்தணும், மக்கள் பணத்தை ஏமாத்தின ஒவ்வொருத்தனையும் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க ஏன்டா ஏமாத்தின, காசு வாங்கும்போது மட்டும் ஜாலியாக இருந்துச்சு. அப்போ உங்களை ஏமாத்திருக்காங்கன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, சரியா? கேள்வி கேளுங்க, சட்டை ஏற்றி பிடிச்சி கேளுங்க, சரியா? காவல்துறையிட்ட போங்க, புகார் கொடுங்க, உங்களோட கம்ப்ளைண்ட் டீட்டெயிலாக எழுதி கொடுங்க. குறைஞ்சது 300-200 புகாராவது உள்ளே போகணும், அவர் மேலே எஃப்ஐஆர் போடணும். ஒரு கேஸுக்கு தான் இப்போதைக்கு உள்ளே போயிருக்காரு. தப்பு பண்ணியிருக்காருன்னா தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். நான் முதல்ல வந்து சொல்கிறதா தான், சரியா? யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, போய் கம்ப்ளைண்ட்டை கொடுங்க. அது ஒன்று தான் உங்களுக்கு வழி. ஆனால் இப்போ என்ன சொல்லுவாங்க, வெளியே வந்தோன்னையும் அவர் கோடி கோடியாக கொடுத்துருவாரு, அவர் ஒழிச்சு வச்சிருக்க காசெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு, அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, கொடுத்துருவேன். இத்தனை நாளாக ஏன்டா கொடுக்கல? அந்த கேள்வி கேளுங்களேன், யாருக்குமே பதில் கிடையாது. இத்தனை நாளாக வெளியே தானே இருந்தான், இத்தனை நாளாக விற்று கொடுத்துருக்கலாம்ல, ஏன் கொடுக்கல? ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. இதான பிரச்சனையே. இங்கே கொடுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. சட்டம் சவுக்கடி அடிக்கணும். உங்கள் சட்டத்தின் மூலமாக இவங்களை சவுக்கடி அடித்தாதான் பணம் வெளியே வரும். மயிலே மயிலே மயிலேனா இறகலாம் போடாது, மயிலை பிடிச்சி இறக பிடுங்கணும். என்னைக்கு நீங்கள் இந்த மைண்ட் செட்டுக்கு வாரீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இதே தான் இந்த பக்கம் கோயம்புத்தூர்லேயும், சரியா? இப்போ உள்ளே இருக்காரு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. வெளியே வர்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே வந்தால் தான் அங்கே போக முடியும், அங்கே போனால் தான் காசை எடுக்க முடியும். காசை எடுத்து எப்படியோ உங்கள் கையில் கொடுக்க போகிற மாதிரி அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும், அந்த பணத்தை வச்சு லாபத்தை வச்சு உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். இதுதான் பிளானிங், சரியா சார்? நம்ம கேட்குறது பணம் எங்கடா வச்சுருக்கீங்க, அந்த உண்மையை சொல்லிட்டா போதுமே. இப்போ யார் எதுனாலும் பண்ணிக்கிட்டோம் சார், எனக்கு அதை பற்றி அவசியமே கிடையாது, சரியா சார்? சட்டத்தின் முன், கோர்ட்டு முன், ஜட்ஜு முன் பணம் இந்தியாவிலேருந்து எப்படி வெளியே போச்சுங்கிற உண்மையை சொல்லுங்க. அங்கே சொன்னாலே நீங்கள் எல்லாரும் ஆப்பு. ஏன்னா பணம் சட்டப்படி முறைப்படி இவங்க வெளியே அனுப்பலை, சரியா? எல்லாமே தவறான வழியில் தான் வெளியே போயிருக்கு. அந்த உண்மை வெளியே வந்துடக்கூடாது, அதை மறைக்கணும். ஏன்னா மணி லாண்ட்ரிங் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இருக்குது, ஹவாலா, மணி லாண்ட்ரிங், இது எல்லாமே இருக்குது. பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு தெரியும். இங்கே ஒரு கேஷ் அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா எந்த கண்ட்ரியில் என்ன கேட்குறோமோ அங்கே அது கிடச்சிரும். இதுக்கான கமிஷன் மட்டும் இங்கே வாங்கிப்பாங்க, அங்கே அது கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீஸா பைக்கில் வந்து ஒரு இடத்துல பணத்தை டம்ப் பண்ணிட்டு அங்கே வாங்கிக்குவார் வேற ஒரு கண்ட்ரியில். இந்த மாதிரி நிறையா நடக்குது. இது இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் காவல்துறைக்கும் யாருக்குமே தெரியாமல், இன்கம் டேக்ஸ்க்கு தெரியாமல், ஈடிக்கு தெரியாமல், சரியா, இந்த மாதிரி பணம் வெளியே போயிருக்கு. இதில் அந்த பணம் வெளியே போனதை வச்சு இவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடிப்படை ஆதாரங்கள் கிடச்சிருக்குன்னா, கோல்டு, போதைப்பொருள், இல்லை என்ன சொல்கிறது, வெப்பனில் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அப்போ இது உண்மைனா இந்த உண்மை தெரிஞ்சவங்க ஏன் நம்மளுக்கு சொல்லலை, சரியா? அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்ல மறைக்கிறாங்க. ஏன்? இப்போ அவங்க மாட்டிப்பாங்க. இவங்க எல்லாருமே இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்கள். அப்போ போதைப் பொருளையும் வெப்பன்லையும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அதுவும் இல்லீகல் முறைப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அந்த ஆட்கள் கூட இவங்க பேசியிருக்காங்க, வச்சுருக்காங்க, சாட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் அது கூட சேர்ந்து ஒரு வகையான குற்றவாளி தானே. அந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாது, அந்த விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விதமான சூழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. தப்பு எவன் பண்ணாலும் தப்பு தான், அது எவனாக இருந்தாலும் சரிதான், சரியா? இவன் அவன் கிடையாது.
தப்பு பண்ணியிருக்காங்க. ஒன்று காவல்துறையிட்ட வந்து தன்கிட்ட இருக்க ஆதாரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து காவல்துறையோட சப்மிட் பண்ணிவிட்டு அதை மீடியா முன்னாடி ப்ரெஸ் முன்னாடி கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணிடுங்க. என்கிட்ட கொடுக்கலாம் அவசியம் இல்லை. நான் இனிமேலாம் எந்த யூடியூபும் வராது. இதான் என் கடைசி யூடியூப். சரியா சார்? இதுவும் ஏன் போடுறேன்னா மக்கள் எனக்கு தவிக்கிறாங்க, செய்கிறாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு சங்கத்தை உருவாக்குங்க. இனிமேல் உங்களை தனித்தனி வாட்ஸ்அப் குரூப்பாக பிரிப்பாங்க. இவர் அவரோட ஆள், இவர் இவரோட ஆள், இவர் அவர் பண்ணார், இவர் பண்ணார், இவர் இவரோட டீமு, இவருக்காக காசு வாங்குறாரு. இப்படி உங்களை பிரித்து ஒன்றும் இல்லாமல் பண்ணி சல்லியாக பிரித்து எடுத்துட்டு அதை கேஸை உடைக்கணும்னு பார்ப்பாங்க. இதுதான் நடக்கும். நான் இருந்த வரைக்கும் உங்களை ஒற்றுமையாக வச்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு இழுத்துட்டு வந்தேன் கடந்த 1 வருஷம் 1.25 வருஷமாக. ஆனால் இனிமேல் இது நடக்காது. உங்களை பிரிப்பாங்க. இன வாரியாக, ஊர் வாரியாக, அவங்கவுங்க டீம் லீடர் வாரியாக உங்களை பிரித்து உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நான் தயவு செஞ்சு கேட்குறேன், யார் மூலமாவது நல்லவர்கள் 4 பேர் முன்னாடி வாங்க. நிறையா பேர் இருக்கீங்க, முன்னாடி வாங்க. ஒரு சங்கத்தை உருவாக்குங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், சங்கத்தில் மெம்பர்ஷிப் ஆகுங்க. அவங்க மூலமாக எவங்கிட்டனாலும் டீலிங் பேசுங்க. ஆனால் தனிப்பட்ட ஒரு நபரையோ 2 நபரையோ ஃபோன் கால் மூலமாக நீங்கள் டீலிங் பேசுனீங்கன்னா உங்கள் முன்னாடி நடக்கிறது ஒன்று, உங்களுக்கு பின்னாடி நடக்கிறது ஒன்று. பின்னாடி என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் முன்னாடி வந்து நடக்குது. எல்லாமே கண் துடைப்பு, எல்லாமே கபட நாடகம், எல்லாமே பொய். சரியா? அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்பவும் உங்களை ஏமாற்றுவதற்கு தான் முயற்சி செய்கிறார்கள். ஆணித்தரமாக சொல்கிறேன், உண்மைத்தன்மை கிடையாது. தவறு என்று தெரிந்தும் ஒருத்தருக்கு துணை போவது மாபெரும் தவறு. நான் தெளிவாக சொல்லிடுறேன். தமிழ் எனக்கு ரொம்ப நல்லா வரும். தெளிவாக சொல்லிடுறேன், தப்பு தான், எவனா இருந்தாலும். சரியா? அதனால் தயவு செஞ்சு மக்கள் உங்களை சொல்கிறேன், யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுங்க, நீதிமன்றத்தை நம்புங்க, நல்ல ஒரு வழக்கறிஞர் வைங்க. நான் வழக்கறிஞர் கிருஷ்ணாவை தான் வைக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உங்கள் மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா, சொந்தக்காரன் யாருன்னாலும் வச்சுக்கோங்க. இந்த கேஸை பற்றி தெரியட்டும், சொல்லுங்கள். என் யூடியூப் வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். வழக்கறிஞரை வச்சு இந்த வழக்கை நல்லபடியாக வழக்காடுங்க. வழக்கறிஞர் உங்களோட முடிவு. நான் இவர்கிட்ட தான் போங்க, அவர்கிட்ட தான் போங்க, யாருமே நான் சொல்ல மாட்டேன். நான் முதல்ல வந்து அதான் சொல்லியிருக்கேன், உங்களோட விருப்பம். ஆனால் சட்டப்படி காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, புகார் அளிங்க. அது EOWவாக இருக்கட்டும், சென்னையிலேயே இருக்கட்டும், எங்கேனாலும் போய் புகார் கொடுங்க. 2 பக்கமும் புகார் கொடுங்க. இன்னமும் இவங்க வந்து கொடுத்துருவாங்க, செஞ்சிருவாங்க, காம்ப்ரமைஸ் பேசிடுவாங்க. நம்ம அனுப்பிச்சி விட்டுறலாம், நம்ம ஃபேக்ட்ரியை ரன் பண்ண வைக்கலாம், நம்ம அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம். ஒரு குரூப் சுற்றுது, வாட்ஸ்அப் குரூப் புதுசாக உருவாக்கி, இதில் 20 பேர், அதில் 20 பேர், இதில் 30 பேர், எப்படியா இதில் வந்துடும், இந்த பாருங்க, அந்த பாருங்க, ஆடியோ மெசேஜ், வீடியோ மெசேஜ், எல்லாமே உங்களை காமாற்றவங்க. ஆனால் யாருமே உங்களுக்கு ₹1 வாங்கி தர மாட்டாங்க. எல்லாமே ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட நோக்கம். சரியா? உங்களுக்கு யாருக்குமே பணம் வாங்கி தரணும் நோக்கமே கிடையாது. ப்ளஸ் ஒருத்த ஏமாத்தினான்னா அவனை சட்டை ஏற்றி எல்லாரும் பிடிச்சிருக்கணும். இங்கே என்ன நடக்குது, நம்ம முன்னாடி சொல்கிறாங்க சட்டை ஏற்றி பிடிக்கிறேன்னு, அங்கிட்டு போய் அவங்க மேலே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு ஒரே கிளாஸில் டீ குடிக்கிறாங்க. இது எந்த நியாயம்னு தெரியல எனக்கு. நான் இந்த யூனிக் எக்ஸ்போர்ட்டில் பார்த்த வரைக்கும் அதான். என்கிட்ட சொல்கிறாரு அவர் எதிரின்னு, ஆனால் அந்த எதிரிக்கிட்ட போய் செல்ஃபி எடுத்து இன்னொருத்தருக்கு போட்டு விடுறாரு. அப்போ இது எந்த வகையில் நியாயம் தெரில. யாரை நம்ம தேடுறோமோ அவரை கார்லேயே கூப்பிட்டு போவாங்க, ஆனால் அவரை பற்றி அடுத்த நாள் மெசேஜ் போடுவாங்க. ஆனால் காரில் கூப்பிட்டு போனது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து இவர் தான் அவர் தான் யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, சரியா, இதுக்கு பின்புலம் யார் இருக்கா, எல்லாருக்குமே தெரியும், வெட்ட வெளிச்சமாக தெரியும். நான் சொல்ல வர்றது ஒன்றே ஒன்று தான், யாரையும் நம்பாதீங்க. நீங்கள் ஒரு சங்கமாக உருவாகுங்க. சங்கத்தோட முடிவு செயற்குழு உறுப்பினர்கள் எடுக்கணும், பொதுக்குழு உறுப்பினர் எடுக்கணும். ஒரு 15 பேர் வச்சுக்கோங்க. 15 பேர் சேர்ந்து எடுக்கிறது தான் சங்கமாக உருவாக்கி லீகலாக சட்டப்படி போராடுங்க. சரியா? அப்படி போராடினா மட்டும்தான் உங்களுக்கு காசு கிடைக்கும். இல்லைனா உங்களுக்குள்ளேயே சண்டை இழுத்து விட்டு, உங்களுக்குள்ளேயே மோத விட்டு, உங்களுக்குள்ளேயே அடித்து மல்லுக்கட்டை விட்டு, சரியா, நான் இருக்கேன்னு முன்னாடி வந்து செஞ்சு உங்களை நாசமாக போடுறதுக்கு தான் வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை, சத்தியம். நான் இந்த இதுலேருந்து பணம் போடாத ஒரு ஆளாக வெளியேருந்து வேடிக்கை பார்க்குறேன். இனிமேல் இவனுங்கெல்லாம் ₹1 தரப்போகிறதுக்கு கிடையாது. ஆனால் உங்களை எப்படி நம்ப வைப்பாங்க, அந்த கண்ட்ரியில் 1000 கோடி இருக்குது, இந்த கண்ட்ரியில் 5000 கோடி இருக்குது, இப்போ இவர் வெளியே விட்டால் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன், அப்போ இத்தனை நாளாக போய் ஏன்டா எடுத்துகிட்டு வரல? அதுக்கு பதில் கிடையாது யாருக்கிட்டையும். ஏன்னா ஏமாத்துறதான் இவங்க பொழப்பு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் வெளியே வரணும்ல, அதை வெளியே வரதுக்கு ரீசன் வேணும்ல, அந்த ரீசன் உங்களை வச்சு உருவாக்குவாங்க. இத்தனை நாள் ஏன்டா ஃபேக்ட்ரியை ரன் பண்ணல, இத்தனை நாள் அந்த பணத்தை ஏன்டா எடுத்துகிட்டு வரல? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. இப்போ சொல்லுவாங்களா சொல்யூஷன் என்ன? சொல்யூஷன் சாட்டேடி, காசு கொடுக்க முடியல, ஜெயிலில் போய் உட்கார்றா, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் உட்காரு, யாருன்னே வேணான்னா
போய் உட்காரு ஜெயிலில். சரியா? தப்பு பண்ணியிருக்க ஜெயிலில் போய் உட்காரு. நீதித்துறை இருக்கு, கோர்ட் இருக்கு, எல்லாருமே எல்லா இடத்துலையும் காசை கொடுத்து ஏமாத்திடலாம், காசை கொடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது மாபெரும் தப்பு. எல்லா இடத்துலையும் நேர்மையான ஆட்கள் இருக்காங்க. காலங்கள் மாறும், எல்லாமே மாறும். மக்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யார் பேச்சையும் நம்பாதீங்க. எல்லாருமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு. சரியா? உண்மை எல்லாத்தையுமே மறைக்கிறாங்க. எல்லாருமே டோட்டல் A to Z உண்மையை மறைக்கிறாங்க உங்ககிட்ட. உங்கள் முன்னாடி பேசுறது ஒன்று, பின்னாடி பேசுறது ஒன்று. சரியா? வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா மட்டும் போதாது, அதுக்கான எவிடன்ஸ், ஆதாரம், கோர்ட் சப்மிட் பண்ணிட்டு வெளியே வரணும். வரமாட்டாங்க. ஏன்னா அதில் உள்குத்து இருக்கு. அந்த உள்குத்து யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மறைக்கிறது. அப்படியே முகமுடி போட்டு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு 15-20 பேரை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஓகே ஓகே பண்ணுறேன். நீங்கள் நினைப்பீங்க யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணுறாங்கப்பா, எப்படியாவது பணம் வந்தால் போதும்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்படித்தான் நானும் கடந்த 1 வருஷமா டிராவல் பண்ணேன். உண்மையை சொல்றதுக்கு வலிக்குது, உண்மையை வெளியே சொல்றதுக்கு தவிக்கிறாங்க. நான் வந்ததுல இருந்து என்னால் எவ்வளோ உண்மை எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமோ மக்களுக்கு கொடுத்துட்டேன். இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 10% கூட கிடையாது. 90% எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க. நம்பாத, யாரையும் நம்பாத. உங்களை மட்டும் நம்புங்க, புகார் கொடுங்க, சாட்டை அடிங்க. இனிமேல் எவனாவது மீட்டிங் அப்படின்னு சொல்லி வந்தான்னா நீங்க கேள்வி கேளுங்க. இத்தனை நாள் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேளுங்க. சட்டை ஏற்றி கேளுங்க. மாணிக்க சார் கேட்டார், ஏன்டா உண்மையா சொல்லலன்னு கேளுங்க. ஏன்டா கோர்ட்ல போய் கொடுக்கலன்னு கேளுங்க. வாய்ஸ் ரெக்கார்டு என்னடா பண்ணுன்னு கேளுங்க. நம்ம முன்னாடி ஒன்று பேசுறது, பின்னாடி ஒன்று பேசுறது, எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃப்ராடு. நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் காவல்துறை இருக்காங்க, EOW இருக்காங்க, புகாரை கொடுங்க. உங்களோட கேஸை வாதாடுறதுக்கு நல்ல வழக்கறிஞரை பிடிங்க, நீங்கள் வாதாடுங்க. இதான் நான் இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். இனிமேல் நான் யூனிக் எக்ஸ்போர்ட் பற்றி எந்த விதமான வீடியோவும் போட போகிறதில்ல. ஏன் வெளியே வந்தேன், யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது, எதுக்காக இந்த வீடியோ அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இதுதான் உண்மை. நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா உங்களோட இஷ்டம். நான் எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. மாணிக்க சாருக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக நான் உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக உண்மையாக சொல்கிறேன். சரியா? ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எதுனாலும் பண்ணிட்டு போட்டோம். அதான் நீட்ட போய் ஒரு 1000 கோடி வாங்கிட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன் ஜியோ கம்பெனிக்காரர் பாவம் சிம் ஊத்து தெருவா அலைகிறாரு, ஏர்டெல் கம்பெனிக்காரர் ஏன் சிம் ஊத்து அலைகிறாரு, 2 பேர்ட்டையும் ஒரு 1000 கோடி ரூபா இந்த ஆன்லைன் கிரிப்டோ கரன்சியில் போட சொல்ல வேண்டியதானே? அப்போ அதையே ஒரு பெரிய ப்ரொமோஷனாக வச்சு எல்லா ஏரியாவும் ப்ரொமோட் பண்ணி மக்களை ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? ஏன் செய்ய மாட்டேன்றாங்க? பாதிக்கப்பட்ட மக்களையே தாலி அறுக்கிறாங்க. ஏன் அறுக்கிறாங்க? ஏன்னா ஆசையை தூண்டுனா அதுதான் மாட்டுவாங்க. ஆல்ரெடி சதுரங்க வேட்டையில் நீங்கள் நிறையா போட்டிருக்கேன். நான் ஒரு மனுஷனுக்கு பண தேவை இருக்குது. அந்த தேவையை கரெக்டான இடத்துல எரிஞ்சோம்னா அவங்க ஆசைப்பட்டு வருவாங்க. வரும்போது அவங்களே அதை அடிமையாக்கி திரும்ப மாட்டி விடுறதா அந்த கும்பலோட வேலை. சரியா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க, திருந்தாத ஜென்மங்க. அப்படிதான் இருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவங்க யாராவது இருந்தாங்கன்னா, என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மையா பொய்யா, என்ன ஏது அப்படின்னு சொல்லி. இல்லை சார், அப்படி சார், இப்படி சார்னா உங்களோட விருப்பம். நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. சங்கம் ஆரம்பிக்கணுமா இல்லையா, இல்லை உண்மையான மக்கள் யார், அவர் பின்னாடி போய் நிற்கணுமா, போலி யார், பொய் யார், ட்ராமா யார், நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அது யாராகவும் இருக்கட்டும். நான் யார் பேரையும் குறிப்பிடல. யாராவது மனது புண்பட்டுச்சுன்னா அது அவங்களோட விருப்பம். எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. Thank you very much watching this video.